சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் பன்னீர் ஆதரவாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கொளத்தூர், வில்லிவாக்கம், ஆர்கே நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் முன்னாள் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் கொளத்தூர் டி. கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையிலும் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்த நிர்வாகிகளுக்கு கழக பொதுச் செயலாளர் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அதிமுக மகளிரணி சார்பாக சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. அம்பாசமுத்திரம் அதிமுக சட்டமன்ற அலுவலக வளாகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா கேக் வெட்டி மகளிர் தின விழாவில் பங்கேற்ற பெண்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். நெல்லை புறநகர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கிராஸ் இமாக்குலேட் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அதிமுகவை சேர்ந்த ஏராளமான பெண்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய வாக்குச்சாவடி நிர்வாகிகள் மற்றும் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஏனாத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வி. சோமசுந்தரம் பங்கேற்ற தேர்தலில் ஆற்ற வேண்டிய களப்பணி குறித்து ஆலோசனை வழங்கி பேசினார். மேற்கு ஒன்றிய செயலாளர் அத்திவாக்கம் சே. ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்திற்கு ஒன்றிய அவைத்தலைவர் ராமச்சந்திரன் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், மாவட்ட பொருளாளர் அப்பு என்கிற வள்ளிநாயகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர். சுற்றுச்சூழல் மற்றும் காற்று மாசுபாடு இன்று மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது என நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அதிமுக உறுப்பினர் எம். தனபால் பேசினார். மத்திய வனம், சுற்றுச்சூழல், காலநிலை மாறுபாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தில் பங்கெடுத்து பேசிய அவர், மத்திய அரசு சுற்றுச்சூழலை பாதுகாக்க எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், இன்று சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் நிர்வாகம் இன்று மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளதாகவும் அதனை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் குறிப்பிட்டார். குறிப்பாக வாகனங்கள், தொழிற்சாலைகள் வெளியிடும் புகையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் டெல்லி போன்ற மாநிலங்கள், மாநகரங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். Pollution control and environmental governance remain critical challenges. The ministry, through institutions such as the Central Pollution Control Board, is working with states to improve air and water quality, monitor environmental standards, and manage hazardous substances. Strengthening this regulatory system is essential for protecting public health and ecological sustainability. Air pollution has emerged as one of the most serious environmental and public health challenges facing our country today. Rapid urbanization, industrial emissions, vehicular pollution, construction activities, and burning of biomass have significantly contributed to the deterioration of air quality in many cities. Poor air quality not only harms the environment but also poses severe risk to the health of millions of citizens, particularly children and the elderly. The situation in the capital city of Delhi and NCR region is more alarming. ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அரக்கோணம் அடுத்த கும்மினிப்பேட்டையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சூரவி தலைமை வகித்தார். கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், தக்கோலம், அரக்கோணம் கிழக்கு ஒன்றியம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள் என பெருந்திரளானோர் பங்கேற்ற அதிமுக வெற்றிக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொண்டனர். அதிமுகவை அரியணையில் அமர்த்தவும் உறுதி பூண்டனர். சிவகங்கை அருகே தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட கட்டிடங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதன் திறந்து வைத்தார். வி. புதுக்குளம், 18ஆம் கோட்டை, கே. பெருங்கரை கிராமங்களில் 20 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட பயணிகள் நிழற்குடை நாடக மேடையை அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன், மாநில விவசாய பிரிவு இணை செயலாளர் மதகப்பட்டி சீனிவாசன், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் கிருஷ்ணன், ஒன்றிய செயலாளர் சிவசிவ ஸ்ரீதர் முன்னிலை வகித்தனர். தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தாவேக கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் வீட்டு வசதி வாரிய தலைவருமான PK வைரமுத்து முன்னிலையில் தாவேக கட்சியில் இருந்து விலகி 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். புதுக்கோட்டை அதிமுக தெற்கு மாவட்ட இளைஞர் பாசறை மாவட்ட தலைவர் ஆகாஷ் சோழகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டம் முத்தன்னம்பாளையம் பகுதி அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி பிறந்த நாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பாதை கருப்பராயன் கோயில் அருகில் நடைபெற்ற விழாவில் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான உடுமலை K. ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முத்தன்னம்பாளையம் பகுதி கழக செயலாளர் மோகன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கரைப்புதூர் நடராஜன், பரமசிவன், மாவட்ட அவைத்தலைவர் சிவாச்சலம் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் மற்றும் உலக மகளிர் தினத்தை ஒட்டி தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அகரம் தென் ஊராட்சி கஸ்பாபுரத்தில் ஒன்றிய கழக செயலாளர் மனோகரன் முன்னிலையில் ஒன்றிய MGR இளைஞரணி செயலாளர் கோதாண்டராமன் ஏற்பாட்டில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோன்று கிழக்கு தாம்பரம் பகுதியில் பகுதி கழக செயலாளர் கூத்தன் முன்னிலையில் மாமன்ற உறுப்பினர் சாய் கணேஷ் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆகியோர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.